ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு உடனடியா இஜட் கேட்டகரியில வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமாப்பா. அவர் உயிருக்கு அவ்வளவு ஆபத்து இருக்கா, அவ்வளவு மிரட்டல்கள் ஐயாவுக்கு வந்துகிட்டே இருக்கா. ஐயா பயந்து நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாராம் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல ஐயா உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. நியாயமா அவர்கிட்ட இருந்தானே நம்மளை இவங்க எல்லாம் பாதுகாக்கணும். அவர் செஞ்ச வேலை அப்படித்தானே இருக்கு. இப்போ இங்க நீதிபதிகளுக்கு நம்ம வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல நேரடியா கேஸ் போட முடியாது, போடவும் கூடாது. அரசியலமைப்பு சட்டம் அப்படி. அதை பார்லிமெண்ட் வழியா கொண்டு போய் அங்கேருந்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இது எதுக்காக வந்து அன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பண்ணி வச்சுட்டு போனானா, நீதிபதி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யறப்ப சில பேர் இடைஞ்சல் பண்ணுவாங்க, அவங்கள வந்து அடிக்கடி இந்த மாதிரி கேஸை போட்டு எவனும் மிரட்டிடக்கூடாது, அடிபடியா வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு இருக்கிறவங்க அப்பாவியா எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நீதிபதி எல்லாம் நல்லவங்களாவா இருக்காங்க? நல்லவங்களா இருக்கிறாங்க, அதுலலாம் தப்பெல்லாம் இல்லை. யாருக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க அந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதே தப்புன்ற அளவுக்கு சொல்ல முடியாது. அதையும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் மனு தான் நீங்க கொடுக்கலாம். இப்பயும் அது மனு தான். அதுல அந்த மனுவில் நீங்க கையெழுத்து போட்டாலும் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூலை, ஏன்னா அவங்க மாற்றாததா இருக்கு. அதான் அவங்க நம்ம எல்லாம் வந்து அந்த சட்டசபை அந்த அரசியல் சட்ட புத்தகம் இருக்குல்ல, அது அவங்க கையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தப்ப அம்பேத்கரோட சட்ட புத்தகமும் அது இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து அமித்ஷாவோட சட்ட புத்தகமும் மாறி போச்சு. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது தேவையில்லை, இதை வச்சிருக்காத, என் கண்ணு முன்னாடி இதை காட்டாத, இனிமேல் நான் இந்த புத்தகத்தில் இதை பார்க்கக்கூடாது. இப்படித்தான் அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சட்டசபையில் இன்னைக்கு அனுராக் தாக்கூர் பேசியிருக்காப்புல, பாராளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் பேசியிருக்காப்புல, இந்தியாவிலே ஒரு மாநிலமே சனாதானத்துக்கு எதிராக நிற்குது, அந்த மாநிலம் சனாதானத்தை அடியோடு அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா மாநிலத்தோட பேரை சொல்ல, நான் சொல்றேன் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அந்த வேலையை கண்டிப்பா செய்யும். அப்புறம் இன்னொரு முக்கியமா ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டாரு, ஒரு மென்ஷன் பண்ண மறந்துட்டாரு. அந்த மாநிலம் பெரும்பான்மையான இந்துக்கள், பழம்பெரும் கோயில்கள், பயங்கர வரலாறுகள் உள்ள ஒரு மாநிலம் அப்படின்றத அவர் சொல்ல மறந்துட்டாரு. அவருக்காக நான் அதை சொல்லிக்கிறேன், அவர் தெரியாம இருந்திருக்கும் போல. அப்புறம் இது எல்லாத்தையும் காட்டிலும் அமித்ஷா ஐயா அழகான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. கூடவே மோகன் பகவத் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நடுவில் இந்த ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஜோகோ டைரக்டர், அந்த ஸ்ரீதர் வேம்புவும் பின்னாடி வந்து ட்ரிபிள்ஸ் போயிட்டு தள்ளு 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 தள்ளும்பா எல்லாம் அந்த மாதிரி தள்ளு தள்ளுன்ற சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மொத்த கூட்டமும் ஒன்று சேர்ந்து இப்போ தமிழ்நாட்டை நோக்கி நிற்கிது. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பி. நீதிபதியை பத்தி பேசுறதுனால சொல்றேன், இது ஒட்டுமொத்தமா நீதிபதிகளை பத்தினது. இந்த 2018 2025 வரைக்கும் சுமாரா ஒரு 800 சொச்ச நீதிபதிகள் எலிவேட் ஆகி நீதிபதிகளா போயிருக்காங்க. இது ஐயா டி.ஆர். பாலு நாடாளுமன்றத்தில் சொன்னது. அந்த 800 சொச்ச நீதிபதிகள்ல ஒரு 645 பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 75% நீதிபதிகள் சோ கால்டு ஏழைகள், அரிய வகை ஏழைகள், அந்த இனத்துல இருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து போனவங்க. இதுக்கு என்ன காரணம், அது எதுக்காக அதை கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த சந்தேகத்தை எதுக்காக வச்சிருக்காருன்னா, இந்த என்டையர் இந்த வந்திருக்காங்க இல்லையா, இந்த 600 சொச்சம் பேர் இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன்ல ரொம்ப ஜாஸ்தியா கணக்கு போட்டு பார்த்தாலுமே 10% தான். அதுக்கு மேல அவங்க கிடையவே கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற 90% வெறும் 20% இடத்த பிடிச்சிருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு துறையில, அது ரொம்ப முக்கியமான ஒரு துறை, அதான் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு துறை. ஒருவேளை ஃபாலோ பண்றாங்க பண்ணலன்றது அடுத்த பிரச்சனை. பட் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவங்களால எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஜுடிஷியரி வைஸ். ஆனா அதுல 90% இருக்கிற ஆட்கள் உள்ள, ஆல்ரெடி இருக்கிற ஆட்கள், நம்ம இந்தியா பூரா இருக்கிற ஆட்கள் வெறும் 20%.
வெறும் 10%, அதுலயும் முக்கியமா ஒரு 3% இருக்கிற ஆட்கள் முக்காவாசி இடத்த புடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன்? இது எல்லாமே கவர்மெண்டா பார்த்து ப்ரமோட் பண்றது. அதான் இங்க இவங்க அந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கொலீஜியம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கொலீஜியம் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் போயிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். பட் இது எப்படி ரொம்ப மெடிக்கல் மிராக்கிளா இருக்குல்ல? அது எப்படி இவங்க மட்டுமா பார்த்து 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 மேல அப்ப மற்றவங்க யாருமே வந்து படிக்கவே இல்லையா? தப்பித்தவறி ஐயா பிஆர் கவாய் வந்துட்டார். தப்பித்தவறி பிஆர் கவாய் ஐயா அவரால் என்ன பண்ண முடியுமோ ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டார். என்னன்னா, குறைஞ்சபட்சம் நீதிபதிகளுக்கு நடுவில் இல்லைனாலும் நீதிமன்றத்துக்கு நடுவுலையாச்சும் இதை கொஞ்சம் இடத்த கொடுங்கப்பா, எல்லா இடமும் எப்பயுமே நீங்களே இருந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லி அதை கொண்டாந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிசர்வேஷனை கொண்டாந்து மேக்சிமம் அவரால் அதான் முடியும். அவர் சக்திக்கு அவர் என்னதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரே ஒரு நீதிபதி அவர் மட்டும்தான். அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. போராடி அதை ஒரு விதத்துல வந்து செஞ்சுட்டாப்லன்னு வைங்கள. பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்ப எங்க? இதைத்தான் கேட்கிறேன். இப்போ ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு வருவோம். ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா இப்போ முழு ஸ்விங்கில் வந்து அங்கே மேலே நீதிபதி இரு நீதிபதி அமர்வுக்கு போயிருக்கு, ஃபுல் ஸ்விங். இப்போ அந்த இதுக்கு இடையில அங்கே இம்பீச்மெண்ட் மோஷன் வேற 120 எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எதுக்கு கொடுத்தாங்கன்ற அந்த ஒரு கேள்வி ஒன்று வரும்ல, எதுக்கு? அமித்ஷா ஐயா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சுப்பா. அதாவது இதில் தோத்துட்டாங்க, ஜுடிஷியரியில் தோத்துட்டாங்கன்னா உடனே நீதிபதி மேலே பாஞ்சிட வேண்டியது. வழக்கு தோத்து போச்சுன்னா இந்த இவிஎம்ல சொன்னாங்க, அப்புறம் ஓட்டு திருட்டுனாங்க, இந்த இப்போ இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இது சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். தப்பான தீர்ப்பு, ஐ மீன் பிடிக்காத ஒரு தீர்ப்பை கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால அவர் மேலே இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் பண்ண சொல்லி உடனே வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்தில். ஆச்சரியமா இருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு? நம்பிக்கை, அந்த மலை மேலே தீபம் ஏற்றுதுன்றது நம்பிக்கை. 1000ல் ஒருவரில் வருவாங்க இல்லை, அந்த உள்ள குட்டி வர உள்ள தெய்வங்கள் வாழுதுன்னு எங்கள் நம்பிக்கை. அதே மாதிரியே ரொம்ப நல்லவே மாதிரியே பேசுகிறாப்புல. என்ன கன்டெக்ஸ்ட் அப்படின்னா, மலை மேலே அவங்க தீபம் ஏற்றப்படல, இந்துக்கள் நம்பிக்கையை அங்கே உள்ள அரசாங்கம் சிதைக்குது. மலை மேலே தீபம் ஏற்றாதது நீங்கள் பார்த்தீங்களா? வந்து மலை மேலே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கா. அப்படி ஒரு உத்தரவு இங்கே முதல்ல போற்ற முடியுமா? அதை பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருப்பாங்கல்ல. இவங்க கலவரத்தை ஏற்றணுன்றது தானே இவங்களோட, கார்த்திகை தீபம் ஏற்றணுன்றது இவங்களோட வேலை. கலவர தீபம் அதை முழுசா அப்படியே மூடி மறைச்சிட்டாப்புல. ஒரு 100 வருஷமா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை திடீர்னு மாத்தி பண்ண சொல்லி அவர் ஆர்டர் போட்டாரு. அது தப்புன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார். அந்த வாதத்தையே அங்கனுக்குள்ள கொண்டு வரலையே. இவங்கள்ட்ட பேசி என்னத்தை புரிய வைக்க முடியும்? அப்புறம் வெளியில தான் போகலாம், உண்மையில வெளியில தான் போகலாம். அவன் அந்த இதை முடிவு பண்ணிட்டான். இப்போ நான் தெரியாம தான் கேட்குறேன், அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய குத்தமா என்ன? மேல என்ன காங்கிரஸ் உட்காந்துருக்கு, நீங்க தானே உட்காந்துருக்கியா? ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? அதுல தாராளமா விசாரிக்கட்டும். இப்போ அந்த நீதிபதி ப்ராசஸ், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுசா அப்படியே தாண்டி போயிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காப்புலையே. அதை பத்தி பேசுனீங்களா? அதை பேசுனீங்களா இல்லையா? நியாயமா இந்த கேஸை எடுக்கவே கூடாது. அவர் எப்படி முதல்ல எடுக்க போய் வரம்ப மீறி இருக்காருன்றாங்க. தன்னோட அதிகார வரம்ப மீறி இருக்காரு, தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. தன்னோட அதிகாரத்தை வச்சு ஒரு தனி நபர் அவரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு அவர் வச்சு செஞ்சிருக்காரு. இதைத்தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி அவர் இந்த ஒரு வேலையை ஒரு மனுதாரர், தனிப்பட்ட ஒரு ஆள், ஒரு அங்கே தேவஸ்தானம் இருக்கு, அங்கே கோயில் போர்டு இருக்கு. எப்படி சிதம்பரத்துல தேவஸ்தானம் அந்த கோயில் போர்டு சொல்றதை கேட்கிறாங்களோ அதே தானே அங்கேயும். அதையும் அங்கே கூட கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு தனி மனுஷனோட மனுவை எதிர்த்து, ஐ மீன் ஒரு கோயில் நிர்வாகம் சொல்லுது பண்ணக்கூடாதுன்ட்டு, பண்ணணும். நான் கோயில் நிர்வாகத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேன், மனுதாரத்தை சப்போர்ட் பண்ணுவேன்டா. இது எந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு? சட்டத்தின்படி தானே போவீங்க. ஐயா அவரே சொல்லியிருக்காரு, ஜி.ஆர். சுவாமிநாதன், சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி எனக்கு தோன்றபடி நான் பண்ணுவேன். சட்டம் என்ன சொல்லுதோ அதை வச்சு உங்களுக்கு தோன்றபடி பண்ணா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்க புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுல்ல. ஒருத்த வந்தானா ஏத்தணும் நானா ஏத்திக்கன்னு சொல்லிட்டாராம். இதுதான் மனு, இவ்வளவுதான் மனு.
அந்த மனுதாரரோட உள் நோக்கம் என்ன? ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. என்னப்பா இப்படி சொல்றான், அவன் சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுதானே பண்ணணும், நியாயமா தானே பண்ணணும். கொசுக்கணும், இந்த கொசுப்பாட்டை வச்சு கொசு அடிக்கிற மாதிரி உடனே தீர்ப்பு எழுதிட்டாப்ல சார். இது பண்றது தப்பு, இது நல்ல சூழ்நிலைக்கு நல்லது இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது நல்லதும் கிடையாது. மக்கள் நல்லபடியா இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்கனுக்குள்ள கிடையாது. முழுக்க முழுக்க இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு அரசியல் அரிப்பு. மனுதாரர் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் அரிப்பு. அந்த அரசியல் அரிப்புக்காக சொரியறதுக்கு ஐயா வந்து ஒரு கருவியா இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதை எப்படி ஏத்துக்கவும், அதை எப்படி உங்களால பண்ண முடியும்? சர்வே கல்லுன்றாங்க, சர்வே கல்லுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு இருக்கு. வெறும் அங்க இருக்கிற அந்த அமைப்பு வச்சு மட்டும் இல்ல, வரலாறு வச்சு மட்டும் இல்ல, இந்திய அந்த நில அளவை துறை இருக்கு இல்லையா, அது சொல்லி இருக்கு. ஒருத்தர் ஆட்டையை போட்டு கேட்டிருக்காப்புல, திருப்பரங்குன்றத்துல கேட்டிருக்காப்புல 2022 ஜப்பர் அலி ஏதோ ஒரு பேர், அவர் பேரு. அதுல திருப்பரங்குன்ற மலை மேல 2 அளவைகள் இருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க சார். 2022 ஐயா மோடியுடைய ஆட்சியில அந்த அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு, அவரோட துறைக்கு, அந்த அரசியலுக்கு இதுக்கு கீழே இருக்கிற அந்த அரசு துறை சொல்லி இருக்கு ஐயாவோட இது கீழே, இது 2 நில அளவைகள் இருக்கு, அவங்க சொல்லியிருக்கு. அதை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. பல பேர் ஆராய்ச்சியாளர்கள், பல பேர் அதை வந்து இது பண்ணுவீங்க, அந்த நிறைய அந்த குறிப்பெல்லாம் எடுப்பாங்கல்ல, தொல்லியல் ஆராய்ச்சி, அதெல்லாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க. இது நில அளவைகள் தான். இதை வந்து தீப தூணா வந்து மாத்துறாங்க. இது தீப தூண் கிடையாது, சர்வே தூணுன்றாங்க. அந்த கல் நீளமா இருக்க எல்லாமே நமக்கு தூண் தாங்க. இதுதான். தயவு செய்து இதை ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க, 2 நீதிபதி சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் மீறி இல்லை இதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நீதிபதி சட்டத்தை சர்வாதிகாரமா யூஸ் பண்ண, அப்புறம் அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராம வேற என்ன கொண்டு வருவாங்க? ஒட்டுமொத்த வழக்கறிஞர் கூட்டம் போராடுது, மதுரையில போராடுது, சென்னையில போராடுது, இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல தான் போராடல. என்ன பண்ண முடியும் உங்களால? அதாவது ஒரு நீதிபதியா பதவி விலக சொல்றது ஒரு வெறும் ஒரு மனு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, உச்ச நீதிமன்ற நீதிபதியை செருப்பு தூக்கி அடிச்சான ஒருத்தன், அவன் மேல உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? ஏன் வரல? ஏன் வரல? இப்ப நீதிபதி ஐயா அமித்ஷா பேசுறதுனால சொல்றேன், BH லோயா கேஸ் ஞாபகம் இருக்கா? கேஸ் ஞாபகம் இருக்கா சார்? ஒரு சௌரவுதீன் ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், அந்த கேஸ்ல அக்யூஸா ஐயா அமித்ஷா தான். நல்லா தெரிஞ்சுங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல, கேஸை போய் நீங்க பார்க்கலாம். ரொம்ப BH லோயா கேஸ்ன்னு போய் டீடைன் போய் போடுங்க, வரும் அதுவாவே. அதுல சிபிஐயோட ஸ்பெஷல் கோர்ட், அந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல ஐயா அமித்ஷா வந்து ஆஜராகணும், அவர் வரல. அதுல அவருக்கு வந்து அந்த இது அவரை உள்ள வைக்கிறதா இல்ல ரிலீஸ் பண்றதா அப்படின்றதுல இவருக்கு முன்னாடி, லோயாவுக்கு முன்னாடி இன்னொரு ஜட்ஜ் இருந்தாரு, பிடி உட்பட்னு நினைக்கிறேன், பிடி உட்பட். அந்த ஜட்ஜு அந்த இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறங்கிட்டாப்புல, அவர் இந்த கேஸ்ல இருந்து நான் வல்ல பண்ணிட்டேன், என்ன அழுத்தம் கொடுத்தேன் இதுல, அதுக்கப்புறம் தான் அந்த கேஸுக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரு அமித்ஷா ஒழுங்கா ஆஜராகாததுக்கு தன்னுடைய வருத்தங்களையும் கோபத்தையும் பதிவு பண்ணிட்டு போறாப்புல. அடுத்து வர லோயாவும் அதே இதுல இருக்காப்புல, என்னன்ட்டு பயங்கரமா. ஏன் வரல? டிசம்பர் 1ஆம் தேதி வரணும், டிசம்பர் 5ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அடுத்த வாய்தான், நீ கண்டிப்பா நீ உள்ள அப்பியர் ஆகுற அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஐயாவுக்கு பயங்கரமான கட்டு. ஆனா அவர் இடையில போன நாக்பூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனார், லோயா செத்து போயிட்டாரு, செத்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாரு. அதுக்கப்புறம் ஐயா அமித்ஷாவை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க, ட்ரையலுக்கு வர வேண்டான்ட்டாங்க. அதை எதிர்த்து சிபிஐ கோர்ட் எந்த விதமான தாக்கலும் பண்ணல. கேஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நீதித்துறையை இவங்க ட்ரீட் பண்ற விதம். இது நடந்தது எதுவும் வந்து நான் மாற்றி சொல்ல, ஏன்னா தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு. ஆனா நடந்தது இதுதான்றதை நான் சொல்லிடுறேன், வேற எதுவும் கிடையாது. இதைத்தான் அமித்ஷா ஐயா கடந்து கொந்தளிச்சிருக்காப்புல. இதுல ஐயா மோகன் பகவத் வேற. மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவைப்பட்டா நாங்க இதை தேசிய அளவுல பெருசா எடுத்துட்டு போவோம். ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க,
திஸ் இஸ் த ரைட் டைம். பொறுத்தது போதும் பொங்கி எழு. என்ன வேணாலும் செய். கூட நான் இருக்கிறேன். ஆள் பத்தலைன்னா கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணு. அரசாங்கம் நம்ம பக்கம், ஆளு நம்ம பக்கம், கலவரம் நம்ம பக்கம், முறிய மட்டும் அவங்க பக்கம். அதாவது நம்ம பக்கம். என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இங்க இருக்க இந்து அமைப்புகள், இந்தியா முழுக்க இருக்க இந்து அமைப்புகள் எல்லாருமே இதுக்காக இறங்கி போராடும். இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த இந்து அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு உள்ள போறவங்களுக்காக போராட பார்ப்பான். எல்லா இந்துக்களும் ஒரே இதுதான். எங்கேயுமே வந்து அந்த சாதி அந்த இது எதுவுமே இருக்காது. எல்லாரும் உள்ள போகலாம். எல்லாரும் பக்கத்துல போய் சாமி கும்பிடலாம். கருவறைக்கு உள்ள போகலாம். சாமி கிட்ட எனக்கு என்ன டிஸ்டன்ஸ்? சாமி என்னை வேண்டாம்னு சொல்லும். அப்படி என்னை தண்டிச்சிருமா? அப்படி என்னை சாமி தண்டிச்சா தண்டிச்சுட்டு போகுது. எங்க எல்லாரும் பொண்ணுங்க பார்ப்போம். ராமர் கோயில உள்ள விட மாட்டேன்னாங்கல்ல. அர்ச்சனை பண்ணா கேடுன்னாங்கல்ல, தீட்டுன்னாங்கல்ல, பண்ணக்கூடாதுன்னாங்கல்ல. எப்படி உள்ள போகலாம் சொன்னாங்க. அவங்கள உங்களால ஏதாவது பண்ண முடியும்? இந்துக்கள் தானப்பா, ஏதாவது பண்ண முடியும். அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருக்கீங்களா? தேவைப்பட்ட எல்லாத்தையும் நாங்க செய்வோம்மா. திருப்பரங்குன்ற நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலைகளை. அவங்களுக்கு அந்த ஒண்ணு இல்லை. 1997 ஒரு துண்டு சீட்டு இதே இந்து முன்னணி துண்டு சீட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அது அவன் இன்னைக்கு அதை பேசுறாங்க. தற்காவ தூக்குவான். அவனை அடிச்சு மலையில இருந்து கீழே இறக்கி வச்சு ஃபுல் மலையை நம்ம தான் பிடிக்கணும். அப்ப அதுக்கான மோட்டிவ் என்ன? அவங்க மோட்டிவ் என்ன? இப்ப ஏற்பட்ட கலவரத்தை கலப்பி விட்டு ஒரு ஜட்ஜி பயந்து கிடக்குறாருன்னு சொல்றாங்க. நான் என்னது சொல்லு? நமக்கு தெரிய வேண்டாம்? யோசிச்சு பாருங்க. ஒரே காமெடி பண்றாங்க. இல்ல நிறைய இது இல்லாம இவர் ஸ்ரீதர் வேம்பு, நாம இந்துக்கள் நம்ம பாதுகாக்கணும், நம்ம விழிப்படைஞ்சிட்டோம், நம்ம துடிப்பா இருக்கணும், நாம ஜெயிக்க வைக்கணும். கார்பரேட் கம்பெனிக்கார சிஇஓ இங்க ஆத்தாடி எவ்வளவு ஒரு இடத்துல எல்லாம் உட்கார்ந்து என்ன மாதிரி ஆளு இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு வேலை பார்க்குறப்போ, அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறப்போ, வெளிநாட்டில் உட்காந்து பண்றப்போ, அந்த சாஃப்ட்வேரை விற்கிறப்ப அப்பெல்லாம் வராத அந்த சாதி இன பற்று இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் எவன் வேணாலும் பண்ணலாம். ஆனா இதை மட்டும் எவனும் பண்ணக்கூடாது. நிம்மதியாவே ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கமான ஒரு முடிவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் இன்னைக்கு கைகோர்த்து ஒன்னா வரப்போகுது. கூடிய சீக்கிரம் வரும், வெகு விரைவில் வரும். இங்க மிகப்பெரிய சம்பவம்லாம் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. முருகன் தான் காப்பாற்றணும். வேற எதுவும் சொல்றதுக்கு வழி இல்லை. நன்றி.